இந்நிகழ்ச்சி வாயிலாக இணையும் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பல முக்கிய விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நம்மளுடைய கபடி அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு செக்மெண்ட்ல அவங்கள பத்தி விவாதிக்க தான் போறோம். அரசியல் சார்ந்த விஷயங்களோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்கவிருக்கிறோம். அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா திமுக உடைய போல திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு நேற்றைய தினம் செங்கல்பட்டில் ஒரு பெரிய மாநாடு, மற்ற கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவங்க திமுகவில் இணையக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஆளும் கட்சியாக வேறு கட்சி இருந்தாலுமே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு நிலைமை இப்போ தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவாக பேசியிருக்காரு. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியே கூட திமுக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில இங்கே வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்டையும் அவர் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அவர் கூறியது என்னங்கிறத ஒரு பைட்டாக நம்மளே முதல்ல பார்த்து விட்டு பிறகு விவாதத்துக்கு வருவோம். நேற்றைய தினம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே நடந்த அந்த கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த பேச்சு. 91 தேர்தலில் நின்றோம். 2 வருஷம் தான் நம்ம ஆட்சியை கழிச்சாங்க. 91 மீண்டும் தேர்தல் தோற்று போனோம், ஆட்சிக்கு வரல. 96 மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2001 தோற்றோம். 2006 மீண்டும் 5ஆம் முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 2011 தோற்றோம். இப்போ 2016 தோற்றோம். அது வேறு. ஆக மீண்டும் தமிழ்நாட்டில் அது 2016க்கு பிறகு 5 வருஷமா அல்லது அதற்கு முன்பா புரியல, தெரியல. எது எப்படி இருந்தாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமாக போகிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதற்காக இதை வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், பல தேர்தல் களங்களிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், பல தேர்தல் களங்களில் நாம் தோற்றும் போயிருக்கிறோம். நம்மை போல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி ஒன்று நாட்டில் ஒன்று உண்டா? நம்மை போல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கட்சி நாட்டில் இருக்கா? இருமாப்போடு சொல்றேன், திமுரோடு சொல்றேன், ஆணவத்தோடு சொல்றேன். உண்டா? கிடையாது. அதே போல் நம்மை போல் தோற்றுருக்கக்கூடிய கட்சி நாட்டில் ஒன்று உண்டா? வெற்றி பெறுவதில் நமக்கு தான் பெருமை, தோற்கதிலே நமக்கு தான் பெருமை. ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறத பார்க்குறோம். அவர் கட்சியை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து ப்ரோஆக்டிவாக செய்து வரதை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரு கருணாநிதி அவர்கள் கூட தன்னுடைய அரசியல் வாரிசாக அவரை தான் அறிவிக்கிறாருங்கிறதையும் பார்க்குறோம். இவருடைய இந்த பேச்சுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுக்கான அரசியல் கானடேஷன் என்ன? இதே இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காவேரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை வரும் 25ஆம் தேதி திமுக அவர்கள் கூட்டியிருக்காங்க. அந்த கட்சிக்காரர்கள் அது கூட அதிமுகவுக்கு கூட ஒரு இன்விடேஷன் அமைச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு திரு ஸ்டாலின் அவருடைய பேச்சு. முதல்ல அவர் பேச்சு தொண்டர்களுக்கு உத்வேகம் கொடுக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறாரு. ஏன்னா அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அமையலாம், அதற்கு முன்னாடி அமையலாம். அந்த அந்த டோனில் பேசுகிற காரணம் என்னன்னாக்கா, தொண்டர்கள் தொடர்ந்து, அதாவது யூஸ்வலாக தமிழ்நாட்டில் ரொட்டேஷன் 5 வருஷம் அதிமுக 5 வருஷம் திமுகன்னு தொடர்ந்து அந்த மாறி மாறி வந்திருக்கிற அந்த சக்கரம் இப்போ உடைக்கப்பட்டிருக்கிறது 2016. ஸோ தொண்டர்கள் கொஞ்சம் என்னதான் ஒரு 90 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியாக வந்தால் கூட தொண்டர்களை ஆட்சி பிடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிச்சயமாக தொண்டர்களிடையே இருக்கும். அதை போக்கும் வகையில் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்கும் வகையில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு. அது உத்வேகத்துக்கு உண்டாக்குற வகையில் பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம். 2வது இந்த அனைத்து கட்சி கூட்டம். இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது நம்ம பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக இருந்திருக்கும். அது அரசே செய்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். திமுக அழைப்பதில் எந்த தவறு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ உடனடியாக அதுக்கு வந்திருக்கிற எதிர்ப்பு, அதாவது பாஜகவிடம் வந்திருக்கிற எதிர்ப்பு, அது எதிர்பார்த்தது மக்கள் நல கூட்டணி. அதாவது மக்கள் நல கூட்டணியே திரு வைகோ கலந்து பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதை புறக்கணிக்கிறது, விடுதலை சிறுத்தைகளும் புறக்கணிக்கிறதுங்கிற வரும்பொழுது இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திமுக ஒரு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு அனைத்து அதிமுக அல்லாத அனைத்து கட்சிகளும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்தாங்கன்னா திமுக நிச்சயமாக அரசியல் ரீதியாக அது ஒரு வெற்றியாக அமைந்திருக்கும். ஆனால் இப்போ போற போக்க பார்த்தா இருக்கிறது பாமக தேமுதிக இப்போ நிலைப்பாடு பங்கெடுக்க மாட்டோம்ங்கிற முடிவு வந்திருக்க மாதிரி தான். இப்போ தேமுதிகவும் பாமகவும் பங்கேற்கவில்லை என்றால் வெறும் திமுக, காங்கிரஸ், முஸ்லிம் லீக், தமாகவும் ஒரு நிலைப்பாடுக்கு இன்னும் வரல. தமாக இன்னும் வரல. பட் நீங்க மெயினா பிரதான கட்சிகள் பார்க்கும் பொழுது
திமுக, காங்கிரஸ், IUML, முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி கூட அவங்க பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு அதிமுக விட்டுடுங்க, உங்களுக்கு பிரதானமா பாஜக இல்லை, மக்கள் நல கூட்டணி, பர்டிகுலர் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் காவேரி டெல்டால ஒரு பேஸ் இருக்கு, அவங்க விவசாய பிரச்சனைக்கு தொடர்ந்து போராடிட்டு வராங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பங்கேற்கவில்லை, விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கவில்லை. அதற்கு பிறகு தேமுதிகவும் வரவில்லை, பாமகவும் வரவில்லை என்றால் அது பொறுத்திருந்து இறுதி முடிவுக்கு இன்னும் அவங்க வரலாம். பட் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. ஸோ அடிப்படையில் அவங்களும் பங்கேற்கலன்னா இது நெகட்டிவா திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் பங்கேற்க வைத்து ஒரு நிலைப்பாடோட அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா வந்து அது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கொடுத்துருக்கும். பட் இது ஒரு மிஸ்கால்குலேஷனா இல்லையாங்கிறது அடுத்த 2 நாள்ல தெரிஞ்சிடும். 2011 to 16 திமுக வந்து எதிர்கட்சியில் இருக்காங்க. ஆனால் வந்து அவர்கள் 3வது கட்சியா சிறிய கட்சியா தான் இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியா அவங்க வந்திருக்கிறத பார்க்கணும். 2011 to 16 இருந்து இப்போ வரைக்கும் அவர்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது? நிச்சயமா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு 22 உறுப்பினரோட நீங்க இருக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் பல இஷ்யூஸ்ல, 90 மெம்பர்ஸ் இருக்கும்போது உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அக்ரெசிவ் ஸ்டான்ஸ், அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. எந்த ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி இருக்கும் பொழுது அவங்க அப்படிதான் செயல்படுவார்கள். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த அனைத்து கட்சி கூட்டமே வந்து நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகாவில் கூட்டுறாங்க. பாஜக நியூட்ரலா இருக்க வேண்டிய மத்திய அமைச்சர்களே வந்து பங்கேற்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல தமிழ்நாட்டிலும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இதுல வந்து கால் எடுத்து வச்ச பிறகு இப்போ பல கட்சிகள் வந்து நாங்க பங்கேற்க மாட்டோம்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு மிஸ்கால்குலேஷனாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இந்த ஸ்டோரி நம்ம டெவலப் ஆகும்போது இது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா பல மாற்றங்கள் நடந்துட்டு வருதோ. அடுத்த லெவலுக்கு திரு கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்த நிலைமைக்கு இப்போ இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர் முன்னிலைப்படுத்தப்படுறார். இப்படி பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டே வருது. அவருக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ரங் லீடர்ஷிப்பும் மாறிக்கிட்டு வருது. ஸோ வருங்கால தமிழக அரசியலுக்கான ஒரு 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 ஃபுட்பாத்தா நம்ம இதை பார்க்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அடுத்த தலைவருங்கிறதுல எந்த விதமான யாருக்குமே வந்து ஒரு மாற்று கருத்துல பலமுறை அந்த கட்சிக்குள்ள வந்து அது டோட்டலி யுனானிமஸ் ஒப்பீனியன். அதுல வந்து எந்த ஒரு வித்தியாசமான கருத்து அதுல இல்லை. திரு கலைஞர் அவர்களும் பலமுறை தொடர்ந்து சொல்லியிருக்கிறது அவருடைய அரசியல் வாரிசு திரு ஸ்டாலின் தான் அப்படிங்கறது தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல என்னன்னா அந்த ப்ரொஜெக்ஷன், அதாவது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒருவேளை ஸ்டாலினை முதலமைச்சராக இவர்கள் முன்னிறுத்தியிருந்தால் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாமோ, அந்த இது வந்து நிச்சயமா அது இட் வில் பி an endless debate. தமிழகத்தில் மீண்டும் ஒரு தேர்தல், ஒரு 3 தொகுதிகளுக்கு, அதுல திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு இடைத்தேர்தல், தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் இப்பதான் நடக்க போறதுன்னு பார்க்கிறோம். புதுச்சேரியில நெல்லித்தோப்பு தொகுதியில முதல்வரே நிற்கிறாருங்கிறது பார்க்கிறோம். மக்கள் நல கூட்டணி வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம திமுக தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி தேர்தலுக்கான பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. ஸோ பல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் புறக்கணிப்பை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இல்ல, தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்தியாவில் பல முறை பல மாநிலங்களில் பல காரணங்களுக்காக நடந்திருக்கு. ஆனால் எதையும் அது மாற்றுறதில்லை. ஸோ இந்த புறக்கணிப்பு வந்து தேர்தல் நேர்மையாக நடத்தப்படாது அப்படின்னு நீங்க முன்கூட்டியே ஒரு அசம்ஷனை வச்சுட்டு நாங்க தேர்தல் வந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு நியாயமும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையாக நீங்கள் கோரிக்கைகள் வைக்கலாம். அதாவது தேர்தலில் வந்து அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கும் போது திருமாவளவன் இருந்தார். அதில் அவர் கோரிக்கை வைத்தார். அவர் மத்திய படை அதிகமாக போலீஸ் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் நிறைய நியமிக்கணும், 2வது ஒவ்வொரு பூத்லையும் கேமரா வச்சு சர்வேலன்ஸ் நடத்தணும். இதெல்லாம் வந்து நியாயமான கோரிக்கைகள். உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு அரசியல் கட்சி கேட்பதற்கு உரிமை. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன குறுக்கிட மன்னிக்கணும், அவர் சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேல் பிராக்டிசஸ் காரணம் காட்டி தான் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ரத்து செய்றீங்க, ஆனா அது என்ன மாறிடுச்சுன்னு இப்போ அதே வேட்பாளர்கள் வரும்போது தேர்தல் நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இல்லை. அதாவது அவர் கேட்கும் கேள்வி நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது அவர் கேட்கிற கேள்வி என்ன, உங்களுக்கு முன்னாடி வந்து பணத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்துச்சு, இப்போ என்ன மாறிடுச்சு, அது எப்படி தடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி. என்ன அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த முடிவுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது அப்படிங்கறத அவர் கேட்கிறார்.
ஆனால் இதை வந்து சரி செய்வதற்கான சரியான ஃபோரம் வந்து நீங்க நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க, எந்த அடிப்படையில் அவங்க இந்த முடிவு வந்திருக்கிறாங்க, எப்படி இந்த முறை பணம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த தேர்தலை நடத்த போகிறார்கள், இதெல்லாம் கரெக்ட். ஆனால் நீங்கள் தேர்தலை புறக்கணிப்பதனால், அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது முன்பு பல முறை இது நடந்திருக்கு. தேர்தல் பர்டிகுலராக இடைத்தேர்தலில் வரும். இதை புறக்கணிக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரப்படுவதில்லை. இன்னொரு கேள்வி, ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட வேட்பாளர்கள் திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி அரவக்குறிச்சியில், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் அதே வேட்பாளர்கள் மீண்டும் ஒரு முறை போட்டியிட போறாங்க. அது எப்படி நியாயம்? இது கேட்குற கேள்வி மிகவும் சரியான கேள்வி. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் இருக்கிற சட்டத்தின்படி எங்களால் தான் செயல்பட முடியும், அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு இவர்கள் மீது பணம் சீஷர் அந்த இது பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த கேஸில் அவர்கள் குற்றவாளிகளா நிரபராதிகளா வந்து நிரூபிக்க வேண்டியது அரசனுடைய பொறுப்பு. அதற்கு பிறகுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க குற்றவாளிகளா இல்லையா என்ற முடிவு, இறுதி முடிவு வராத பட்சத்தில் தேர்தல் ஆணையத்தினால் அவர்கள் மீது தடை விதிக்க எந்த விதமான சட்ட ரீதியான வழி இல்லை. இதோட அரித்மெட்டிக் நம்ம எடுத்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இதுக்கு அன்றைய தினமே 2016 மேலேயே தேர்தல் நடந்திருந்தா, மக்கள் நல கூட்டணி தமிழகம் முழுக்க பெற்ற அதே வாக்குகளை நம்ம இங்க பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஒரு 8000 வாக்கு அப்படி அதை விட மேக்ஸிமம் சில இடத்துல எடுக்கிறாங்க. இந்த 3 தொகுதிகள், அதாவது அது முக்கியமா தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில ஒரு 5000 to 8000 ஓட்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற லாஜிக்ல நம்ம பேசினோம் அப்படின்னா, அந்த வாக்கு இப்போ வந்து இருக்கு அவைலபிளா. அது யாருக்கு போகும்? ட்ரெடிஷனலா பார்த்தோம்னா அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ல ஒரு பெரும்பாலும் அதுல வந்து பெரும்பாலான வாக்குகள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனைத்து வாக்குகள் போகும்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் இப்போ 5000 ஓட்டு 6000 ஓட்டு மக்கள் நல கூட்டணி அந்த தொகுதியில் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதில் அட்லீஸ்ட் ஒரு 2/3 or 3/4 வாக்குகள் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடைத்தேர்தல் என்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்படின்னு பார்க்கும்போதுனாக்க, பர்டிகுலராக தஞ்சாவூர், அதாவது திருப்பரங்குன்றம் வந்து தொடர்ந்து அதிமுக தொகுதியா இருக்கு. அதுல பெரும்பாலான எதிர்பார்ப்பு முன்னாள் எம்எல்ஏ ஏகே போஸ் தான் நிக்க போறாரு. ஆமா. சோ அதனால வந்து பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அப்செட் வின்னுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. அதிமுக அதுல வலுவாக இருக்கிற கட்சி. அரவக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த கான்டெஸ்டே வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து எஸ்கலேட் ஆயிடுச்சு. இது வெறும் திமுக அதிமுக மோதல் மட்டுமல்ல, 2 வலுவான வேட்பாளர்கள் உடைய மோதல். அது எப்படி வேணா இருக்கலாம். அதனுடைய இன்டர்பிரேஷன் நம்ம எப்படிங்கிறது பார்க்கணும். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தொடர்ந்து ஒரு வலுவான தொகுதியா இருக்கு திமுகவுக்கு. சோ ஒரு இடைத்தேர்தல் அது மட்டும் பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ண மன்னிக்கணும், தஞ்சாவூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரத்தநாடு தொடங்கி எல்லா தொகுதிகளிலும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. இல்ல எக்ஸெப்ட் 2011 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தவிர நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக ஜெயிச்சிட்டு இருந்த தொகுதி திரு உபயதுல்லா அவர்கள் ஜெயிச்சிருந்த தொகுதி. சோ அடிப்படையாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பை எலெக்ஷன்ல அப்போசிஷன் ஹெல்ட் சீட், அப்படி பார்த்தா உங்களுக்கு அரவக்குறிச்சியும் அப்போசிஷன் ஹெல்ட் சீட் இல்லையா? சோ இந்த 3 தொகுதிகளில் 2 தொகுதிகள் திமுக வலுவான கட்சி. அதுல வந்து 1 அரவக்குறிச்சி ஹெல்ட் பை டிஎம்கே, மீதி 2 ஹெல்ட் பை ஏடிஎம்கேனா கூட தஞ்சாவூர்ல டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி. அதனால வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஏன்னா 3மே வந்து ஒரு சாலிடா ரூலிங் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற சீட்ல பை எலெக்ஷன் வந்தா அதுல ஒண்ணு எப்படிமோ ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிற பேசிஸ்ல இதுல கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு. திரு அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் திரு அமித்ஷாவின் கருத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு அப்புறம் 3வது சக்தியா இந்த இடைத்தேர்தலில் பாஜக திகழும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே இடங்கள்ல இந்த 3 தொகுதிகள் எடுத்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் தவிர வேற எங்கேயுமே வந்து பாஜக இது வரைக்கும் ஃபுட் பிரிண்ட் பெருசா பதிக்கலைங்கிறதையும் பார்க்கிறோம். தஞ்சாவூர்ல கூட ஒரு ஓட் ஷேர் விதத்துல தான் நம்ம பேசுறோம், அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறுலாம் இல்லை. அப்படி பார்க்கும்போது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காதது, இது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பாஜகவுடைய இது வந்து அவங்க ரெப்ரசன்டேஷனுக்காக தான் எலெக்ஷன்ல நிக்கிறாங்களா, இல்ல பெரிய தாக்கம் ஏதாவது ஏற்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, இந்த அவங்களே வந்து ஐ டோன்ட் திங்க் பெரிய தாக்கம் ஏற்படுத்துறதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நான் அந்த எண்ணம் இல்லை. அடிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா 3வது அணியாக உருவாகலாம் என்றால், இப்போ மக்கள் நல கூட்டணி தேர்தலை புறக்கணிக்கிறாங்கிறாங்க, மற்ற சில கட்சிகள்லாம் புறக்கணிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு திமுக கூட்டணி பிளஸ் அதிமுக மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ 3வது யாராவது வரணும் இல்லையா? அந்த அடிப்படையில் கூட அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட எடுத்துக்கலாம். ஆனால் வலுவான கட்சியாக
இந்த இடைத்தேர்தல் மூலமாக பாஜக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணல. தமிழகத்தில் ஒரு காலகட்டத்தில் பல முக்கிய விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்று அதில் அரசியலாக்குவது பழகி போன விஷயம். அதில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி பிரச்சனை வந்து நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வரப்போகிறது, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா, அப்படி பல கேள்விகள் இருக்கும்போது அடுத்த பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு. பொங்கல் சமயத்திலையும் பொங்கலுக்கு முன்பும் எப்பவும் வழக்கம் போல மீண்டும் மீண்டும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பெரிதாக்குவது ஒரு பழகி போன விஷயமாக பார்க்கப்படுது. அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த முறை எப்படியும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும், அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசாங்கம் செய்யும் அப்படின்னு அவர் மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கடந்த சில நாட்களாக சொல்லி வரதை பார்க்கிறோம். இது சாத்தியப்படுமா, இல்லை அது ஒரு முயற்சி செய்கிறாங்க, அதுக்கு வரவேற்பு கொடுக்கணும், இதுக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டை நம்ம எடுக்கணுமா? இல்லை, அதாவது இது சாத்தியமாக வேண்டும் என்றால் ஒன்று வரும் குளிர்கால கூட்டத்தொடரில் எப்படியாவது ஒரு மசோதாவை கொண்டு வந்து அந்த மசோதாவை நிறைவேற்றி அந்த மசோதா நிச்சயமாக அதற்கு எதிர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் ஆகும். அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் தட் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது அந்த மசோதா அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றம் முடிவு கொடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ அடிப்படையாக அவர்களுக்கு இந்த குழு ரெண்டாவது வந்து ஆப்ஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு இப்போ கர்நாடகா காவேரியில் தண்ணி முதல்ல கொடுக்கல, அதுக்கு பிறகு அந்த மாதிரி பல பிசிசிஐ வந்து லோதா கமிட்டி ஏற்றுக்கல, அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கண்டெம்டாக நடத்துறது ஒரு ஆனால் தவறான அணுகுமுறை. உதாரணம், அது வந்து அது சரியான முறையே அல்ல. ஆனால் அந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, அது அப்புறம் நம்ம கண்டெம்ட் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு முறை. இல்லைன்னாக்கா இந்த மசோதாவை கொண்டு வந்து, ஏன்னா அனிமல் பெட்டா போன்ற அமைப்புகள் நிச்சயமாக நீங்கள் இந்த மசோதாவை நிறைவேற்றினாலும் அடுத்த நாளே வந்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு இது கான்ஸ்டிடியூஷனலி நாட் வேலிட், அரசியல் சாசன சட்டத்தில் செல்லாது அப்படின்னு போடுவாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் ஹியரிங் கொடுத்து அவர்களை அதற்கு அடிப்படையில் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இவ்வளோ விஷயங்கள் நடக்கணும். ஸோ இதெல்லாம் நடப்பதற்கு கால அவகாசம் இருக்கிறதா? 2 மாத காலம் தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 23, அதனால உங்களுக்கு நவம்பர் 23, டிசம்பர் 23, ஜனவரி 23 கூட கிடையாது, 3 மாதம் கூட கிடையாது, 2.5 மாதம் தான் இருக்கு. ஸோ இந்த 2.5 மாத காலத்திற்குள் இவ்வளவு வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த செய்திகள் வந்து சீசனலாக வெளியில் வருதா, இல்லைனா முயற்சிகளே சீசனலாக தான் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அந்தந்த காலகட்டத்தில் தான் வந்து அரசியல் கட்சிகள் விழித்து கொண்டு இது போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனவா, இல்லை அவங்க வந்து பின்னாடி நிறைய வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுமா? இல்லை, ஆக்சுவலாக முழுமையாக இது வந்து வெறும் அரசியல் காரணத்துக்காக ஜல்லிக்கட்டுகிற 1 மாதம் முன்னாடி தான் வருதுன்னு இந்த ஆண்டு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டு தொடர்ந்து பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கட்சிகளிலும் ஒரு ஸ்ட்ராங் ப்ரோ அனிமல் வெல்ஃபேர் குரூப் இருக்கு. அது காங்கிரஸ்லயும் இருக்கு, பாஜகலையும் இருக்கு, எல்லா கட்சிகளிலும் தேசிய மேனகா காந்தி போன்றவர்கள் எல்லா கட்சியிலையும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள்லாம் எல்லா கட்சிகளையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதை மீறி இவர்கள் கொண்டு வருவதில் ஒரு சிக்கல் இருக்கு. பார்லிமெண்ட்ல முதல்ல அது கொண்டு வர முடியுமா, வந்தாலும் அது வந்து வெற்றிகரமாக ராஜ்யசபாவில் அதை பாஸ் பண்ண முடியுமா, இது போன்ற விஷயங்கள் இருக்கு. மூன்றாவது இன்னொரு மிக முக்கிய இது வந்து இவர்கள் வந்து இந்த பேட்டா போன்ற அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை பேரலா, நமக்கு எப்படி ஒரு காவேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேட்டர் இருந்தாலும் பேரலா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சில கட்சிகள் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நடத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து, அது வேற காவேரி விஷயத்தில். ஆனால் உங்களுக்கு பேரலா ஒரு 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 டிஸ்கஷன் சரி, இப்போ நீங்க தானே எதிர்க்கிறீங்க, இந்த எதெல்லாம் எந்த சேஃப்டி மெஷர்ஸ், எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தால் இதை நாம் ஒரு விதவுட் எனி குரூவல்டி டு அனிமல்ஸ் நடத்த முடியும் அப்படிங்கறது சொல்லுங்கன்னு உட்கார்ந்து விவாதம் நடத்தலாம். அந்த மாதிரி ஒரு விவாதம் நடக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. தேசிய அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அது மட்டும் இல்லாமல் பல விஷயம், ஒரு கேரக்டர் அசாசினேஷன் போன்ற பல விஷயங்கள் உள்ளடக்கிய திரு வருண் காந்தி மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம். அவர் காம்ப்ரமைசிங் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை வைத்து ஆர்ம்ஸ் டீலர்ஸும் ஆர்ம்ஸ் புரோக்கர்ஸும் அவர் மூலமாக வந்து பல இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவாக அவர் மூலமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு இதை அவர் மறுக்கிறாரு. நம்மளும் விவாதிக்க போகிறது என்ன அப்படின்னா, இது வந்திருக்கக்கூடிய, இது பிரதமர் அலுவலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த லெட்டர், அது வந்திருக்கக்கூடிய இந்த டைமிங், உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கு முன்பு வந்திருக்கக்கூடிய இந்த டைமிங், வருண் காந்தி மீது சுமத்தப்பட்டிருக்க இந்த குற்றச்சாட்டு, அது உண்மையா பொய்யான்னு வரவிருக்கக்கூடிய நாட்களில் நடக்க இருக்கக்கூடிய விசாரணைகள் நடந்தால்
அதுல மூலமா தான் பதில் தெரிய போகுது. ஸோ திரு வருண் காந்தி மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இல்லை, அதாவது எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போதும் அது எப்படி வருகிறது, அது எத்தகைய ஆதாரங்களுடன் கொண்டு வரப்படுகிறது, யார் அதை முன்வைக்கிறார்கள், பல காரணங்களை வைத்துக் கொண்டு தான் நம்ம வந்து இதில் இந்த கேஸில் வந்து பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் அவங்க முன்வைத்து இந்த குற்றச்சாட்டுக்கள் ஏற்கனவே அந்த ஆலன்கிற அந்த லாயர் வந்து அவர் அபிஷேக் வர்மாவுடைய பார்ட்னராக, பிசினஸ் பார்ட்னராக இருந்திருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ தகராறு வந்துருச்சு, அவர் இவரை பழிவாங்கும் வகையில் இது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவர் வந்து டீடைல்டு எவிடன்ஸ் கொடுத்து சிடிஸ் கொடுத்துருக்கிறாங்கிறாரு, இது எல்லா டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேங்கிறாரு, இமெயில் ட்ரெயில் கொடுத்துருக்குறேங்கிறாரு. ஸோ அது அடிப்படையாக இத்தகைய ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இது வெறுமை வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வாயால் சொல்லும் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அதுக்கு ஆதாரங்களுடன் கொடுத்துருக்குறேன்னு சொல்றார். ஸோ இந்த ஆதாரங்கள் வந்து செல்லுபடியான ஆதாரங்களா, சரியான ஆதாரங்களா அப்படிங்கிறது ஒரு விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னா, எந்த விதமான ஒரு விசாரணையும் நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் சொல்றாங்க. இது முன்னாடியே வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு 1 மாதம் 1.5 மாதம் முன்னாடியே வந்து அனுப்பப்பட்டது. ஆனால் எந்த விதமான ஒரு விசாரணைக்கும் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது. இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த ஒரு பிரபல தொழில் நிறுவனம் இப்போ சமீபத்தில் செய்தியிலும் இருந்திருக்கு. அவங்க வந்து முக்கியமான அதிகாரிகளுடைய போன்களை டேப் பண்ணி கிட்டத்தட்ட 100கணக்கான மணி நேரத்துக்கான ரெக்கார்டிங், அதுவும் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு சிடிஸோட கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அது யார் பண்ணாங்கன்னா, அந்த டெலிஃபோனை டேப் பண்ண அந்த எம்ப்ளாயி, அவங்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் தகராறு வந்து அவர் வெளியே அனுப்பிடுறாங்க. அவர் வந்து போகும்போது எதெல்லாம் அவர் டேப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாரோ அது ஒரு காப்பி அவருக்கு தனக்கு வச்சுக்கிறார். தனக்கு வச்சுக்கிட்டு அவரும் ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் இதை வந்து நீங்கள் பப்ளிக்கு கொண்டு போங்க, இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு. அதில் வந்து அவர்களுடைய தொழில் உடைய எதிரிகள், அவர் தொழில் போட்டியில் இருக்கிறவங்க, அதை தவிர அரசினுடைய மூத்த அதிகாரிகளுடைய ஃபோன் டேப்பிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மணி நேர கான்வர்சேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த விதமான ஒரு என்கொயரியோ நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன கவலை அளிக்கிறதுனா, இத்தகைய குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு விசாரணைக்கு உட்பட்டு இந்த விசாரணையில் இது எல்லாமே தவறு, இல்லை இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, இல்லை தவறான, ஸோ இதில் வந்து நடக்காத போது யூபிஏ அரசு மேலே நம்ம எவ்வளோ குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து வச்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி கவரப் பண்றதுக்கான இது இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குன்னு. ஆனால் இந்த அரசின் மேல் அதே ரீதியான சில நடவடிக்கைகள் நடக்கும்போது ஏன் ஒரு விசாரணை நிச்சயமாக இருந்திருக்கலாமே, விசாரித்து இதுல ஒண்ணு இல்லைன்னா இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மீண்டும் ஒரு ஆர்ம்ஸ் டீல்ல வரக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டா இருக்கு. ஏன்னால் எப்பவுமே நம்ம பார்க்கிறோம், போர் என்பது அரசியலை தாண்டி அதில் இருக்கக்கூடிய வணிகத்தையும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வருண் காந்தி போன்ற ஒரு மூத்த தலைவர், அதாவது அவர் வரக்கூடிய பாரம்பரிய குடும்பம், அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் வைத்து இவர்களுடைய தலையீடுகள் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் வைக்குது. இந்த விசாரணை ஒரு குறுகிய காலத்துல அறிவிக்கப்படும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்ல, அடிப்படையா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இந்த புகைப்படங்கள், இந்த வீடியோல இருக்கிற ஆதாரங்கள் உண்மையா இல்லையா, சம்டைம்ஸ் போட்டோஷாப் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா, அது வந்து முதல்ல கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த போட்டோல அவர் பெண்களோட இருந்தாருங்கிறது மட்டும் வந்து குற்றமாக அது எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு குவிட் ப்ரோக்கோ ஏதாவது இருந்துச்சா, அதுக்கு பதிலாக வந்து இவர் டிஃபென்ஸ், அவருடைய வாதம், அவர் பெரிய ஒரு கடிதம் எழுதியிருக்காரு வருண் காந்தி. அதில் அவர் என்ன சொல்றாரு, பாராளுமன்ற டிஃபென்ஸ் கமிட்டிக்கு எந்த விதமான ஒரு ரகசியங்களும் கொடுக்கப்படுவதே இல்லை. எனக்கு ரகசியம் தெரிஞ்சாதானே நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும், எங்களுக்கே ரகசியம் தெரியாது அப்படிங்கிறது அவருடைய முக்கிய வாதம். நிச்சயமா ஒரு விசாரணை நடத்துறதுல எந்த தவறும் இல்லை. மருத்துவமனைகளும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்லயும் இருக்கக்கூடிய ஃபயர் சேஃப்டி பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மீண்டும் நம்ம தள்ளப்படுறோம். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இதே வாரத்துல புவனேஸ்வர்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல, அதுலயே ஒரு 20 பேர் செத்து போறாங்க. இங்க தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, பட்டாசுகள் வண்டியில ஏற்றும் போது அங்க இருந்த ஸ்கேன் சென்டர்ல, அங்க நடக்கக்கூடிய பட்டாசு ஆக்சிடென்ட்னால ஸ்கேன் சென்டர்ல ஒரு 8 பேர் செத்து போறாங்க. பெங்கால்ல நம்ம பார்த்தோம், கொல்கத்தால 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 80க்கும் மேற்பட்ட பேர் செத்து போறாங்க. ஸோ உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனா அங்க ஃபயர் சேஃப்டி கூட ஒரு ஃபெசிலிட்டி இல்லைங்கிறப்போ இது ஒரு கவலைக்குரிய விஷயமா பார்க்கிறோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, அதாவது இந்த ஒரிசா இது விபத்துக்கு பிறகே வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒரிசால இருக்கிற 500 மருத்துவமனைகள்ல 10% கூட இந்த ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸை பின்பற்றலை அப்படிங்கிறாங்க.
நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரிசா அளவு மோசமாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் மோசமாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் இதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு இல்லை. நம்ம ஒன்று வந்து பில்டிங் நார்ம்ஸ் வயலேஷன், அது எல்லா இடத்துலையும் இருக்கு. அது வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாது. மருத்துவமனைகள் மட்டுமல்ல, மருத்துவமனைகள் இல்லை, தொடர்ந்து நம்ம எல்லா பில்டிங்ஸ்லையும் வந்து நம்ம ஃபயர் சேஃப்டி இருக்கோமா? ஈவன் ஹைரைஸ் பில்டிங்ஸில் கூட எந்த அளவுக்கு ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க? சரி, நீங்கள் பேப்பரில் இருக்கிறது வேறு, சட்டத்தில் இருக்கிறது வேறு. இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க, ரொம்ப வரவேற்கத்தக்க ஜிஓ. மேற்கொண்டு கட்டப்படுற எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபயர் லிஃப்ட் இருக்கணும், ரேம்ப் இருக்கணும் போன்ற இது பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளை நான் போய் பர்சனலாக பார்த்துருக்கேன். பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் இதை ஃபயர் சேஃப்டியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் தனியார் துறையில் எந்த அளவுக்கு இது ஃபாலோ செய்யப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி பின்பற்றாமல் கட்டப்பட்ட ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனைகளுக்கு என்ன பண்ண போறீங்க? புதுசாக கட்டுறதுக்கு இனிமேல் கட்டணும், பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. ஏற்கனவே கட்டப்பட்டு இதெல்லாம் ஃபயர் சேஃப்டி வயலேஷன் இருக்கிறது, என்ன பண்ண போறீங்க? நம்ம இதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசணும் அப்படின்னா, கும்பகோணத்துல ஒரு பள்ளியில ஒரு தீ விபத்து நடக்குது. அதற்கு அப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட் நார்ம்ஸா இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல கூட நெருப்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான கட்டுமான பொருட்களும் ஓலை குடிசைகள் போன்ற விஷயங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் இருக்கு. ஸோ அது போன்ற மருத்துவமனைகளுக்கும் ஹெல்த் சென்டர்ஸ்க்கும் இப்போ வந்து ஒரு நார்ம்ஸ் கொடுத்து அதை வந்து தமிழக அரசாங்கம் இது பண்ணணும். உங்களுக்கு இதுலயே ரெண்டு விதத்துல பிரிக்கலாம். உங்களுக்கு பெரிய மருத்துவமனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவலாக இந்த ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பின்பற்றுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். ஆனால் உங்களுக்கு இந்த சின்ன டயக்னாஸ்டிக் சென்டர்ஸ் இருக்கு, ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்கு, இதை போன்ற அமைப்புகள் வந்து வெறும் முக்காவாசி டைம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸே தான் இருக்கும். ஒரு பின்னாடி வெளியே போறதுக்கோ ஒரு எஸ்கேப் ரூட்டே இருக்காது. ஒரே ஒரு என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் பிளாக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி அனுமதி வழங்கப்படுகிறது. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில், தமிழ்நாட்டு அளவில் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே வந்து உங்களுக்கு ஒரு டயக்னாஸ்டிக் சென்டரோ, ஒரு ஸ்கேன் சென்டரோ, ஒரு லேபோ தொடங்கணும்னா உங்களுக்கு பெரிய அளவில் லைசன்சிங் நார்ம்ஸுங்கிறது அதுக்கு தான் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வரணும். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. ஆனால் பல மாநிலங்கள் மருத்துவத்துறை அதை எதிர்ப்பதனால் அதிலேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேஃப்டி நார்ம்ஸ் இருக்கணும், எவ்வளோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எல்லா கிளினிக் சைஸ் மினிமம் எவ்வளோ இருக்கணும். இது மருத்துவத்துறை என்ன சொல்லுது? இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடகிழக்கு மாநிலங்கள் சில யூனியன் டெரிட்டரிஸில் இது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் வந்துருச்சு. இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்டையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால், இது ஏற்கனவே ஒரு சட்டம் எல்லா அகில இந்திய, ஆனால் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அதை வந்து ராட்டிஃபை பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தகைய அமைப்பு இருக்கணும், ஒரு லேப் நடத்தணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் நடத்தணும்னா எப்படி எல்லாம் இருக்கணும், எல்லாம் வரைவரை கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாடு ஏத்துக்கல. இந்தியாவின் ஒரு பாரம்பரிய விளையாட்டு, உலகிற்கு நாம் கொடுத்த கபடி விளையாட்டின் ஒரு 8வது முறையாக, தொடர்ந்து 3வது முறையாக கபடி உலகக்கோப்பையில் இந்தியா மீண்டும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஈரானை வீழ்த்தி ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷ், ஒரு கடுமையான போட்டி. இந்த உலகக்கோப்பை வெற்றிக்கு அவர்களுக்கு நாம் வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். இந்திய அணியின் தமிழக வீரர் திரு சேரலாதன் அவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பேட்டியை நம்ம இப்போ பார்க்கலாம். உலகக்கோப்பை கபடியில் கலந்துக்கிட்டதுக்கு இந்தியா சார்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்து இந்தியாவுக்காக நான் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கபடி வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு. அதில் நான் மட்டும் கலந்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் இன்னும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் இளைஞர்கள் வந்து இன்னும் நல்லா ஃபிட்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வேர்ல்டு கப்புக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு திருச்சினம்பூண்டிங்கிற சின்ன கிராமத்துலேருந்து விளையாண்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து வளர்ந்து விளையாண்டிகிட்டு இருக்கேன். இந்தியாவுக்காக விளையாடுறேன். அதுவும் கபடியில் வந்து 25 வருஷமாக விளையாண்டு இன்னைக்கு அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1998 சவுத் ஏஷியன் கேம்ஸ் வந்து காட்மண்டில் ஆடினேன். அதுக்கு அடுத்தது 2010 பங்களாதேஷில் சவுத் ஏஷியன் கேம்ஸ் ஆடினேன். 2010 ஓமானில் பீச் ஏஷியன் கேம்ஸ் ஆடியிருக்கேன். அடுத்தது இப்போ 2016 இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் ஆடி
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கபடியில் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து உள்ள இளைஞர்கள் அடுத்ததை நல்லா முயற்சி பண்ணி நல்லா பயிற்சி எடுத்து விளையாண்டு இன்னும் நிறைய பேர் இந்தியாவுக்காக விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். திரு சேரலாதன் உள்ளிட்ட அனைத்து கபடி வீரர்களுக்கும் நிச்சயமா வாழ்த்து வாழ்த்துக்கள், நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவுடைய இந்த வெற்றி உங்களுடைய அதாவது என்னன்னா கபடியில கபடினா இந்தியா தான் வந்து எப்பவுமே எனி டோர்னமெண்ட் இது வந்து. ஆனா இந்த போட்டி துவக்கத்துல முதல் மேட்ச்ல தென்கொரியாவோட இந்தியா தோத்து. அதுவே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி. இன்ஃபேக்ட் ஐ லுக் அட் இட் பாசிட்டிவ்லி. ஏன்னா அந்த அதிர்ச்சி இல்லைன்னா இந்த அளவுக்கு திருப்பி உத்வேகத்தோட விளையாடி ஜெயிச்சிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ பட் அடிப்படையாக the gap is narrowing. இந்த டோர்னமெண்ட்ல நம்ம நேத்து வந்து ஹாஃப் டைம்ல ஈரான் லீடிங். அதுக்கு பிறகு செகண்ட் ஹாஃப்ல வந்து தான் இந்தியா அதிக புள்ளிகளை பெற்று ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடிப்படையா கபடி உலகத்துல கேப் இஸ் நேரோயிங். மற்ற நாடுகளும் வந்து கேட்ச் அப் பண்றாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த வெற்றிக்கு நிச்சயமா டீமுக்கு நம்ம பாராட்டுகள். அந்த போட்டி கடுமையாகும் போது தான் சுவாரஸ்யம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். திரு சேரலாதன் கூறியது போலவே வந்து தமிழகத்துல இருந்து இன்னும் நிறைய வீரர்கள் வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். கபடிக்கான வளர்ச்சி குறித்து நம்ம என்ன விதமான முயற்சிகள் எடுக்கணும்? நிச்சயமா நேத்து உதாரணத்துக்கு நீங்க இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ரோட்ல போய் பார்க்கும் போதெல்லாம் கூட டிவி ஷோரூம் வாசல்லாம் நின்றுட்டு கபடி போட்டிக்கு இந்த அளவுக்கு நேத்து நிறைய தமிழ்நாட்டில் இந்த போட்டியை பார்க்காதவங்க கம்மின்னு சொல்லலாம். அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த ஸ்போர்ட்டுக்கு. ஏன்னா யூஸ்வலா வந்து பெரிய லெவல்ல ஆடியன்ஸ் கிராமத்தில் விளையாடுவாங்க, சின்ன ஊர்ல விளையாடுவாங்க. பட் பெரிய லெவல்ல ஒரு டெலிவைஸ்ட் ஆடியன்ஸ் ப்ரோ கபடி லீக்னு வந்திருக்கு. அதனாலயும் வந்து அவேர்னஸ் நிறைய வளர்ந்துருக்கு. ஸோ நிச்சயமா அந்த ஃபியூச்சர் ஃபார் தி ஸ்போர்ட் இஸ் லுக்கிங் மச் பிரைட்டர். முன்னாடி இருந்ததை விட நிச்சயமா பிரைட்டா இருக்கு. ஆனால் இந்தியாவினுடைய தொடர்ந்து அந்த டாமினன்ஸ் வந்து இப்போ மற்ற நாடுகளும் கேட்சப் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க சொன்ன மாதிரியே கபடிக்கும் இப்போ ஒரு லீக் இருக்கிறத பார்க்கிறோம். இது வந்து இன்னும் தமிழகத்துல இருந்து மட்டுமில்ல பிற மாநிலங்கள்ல இருந்தும் கபடியோடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருக்கு. நேரக்குறைவின் காரணமாக விவாதிக்க முடியாத வேறொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தல். அங்க புள்ளி விவரங்கள் விதத்துல பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஹிலரி கிளின்டன் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பாசிட்டிவ் ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக் ரிசல்ட்டுக்கு நம்ம எதிர்நோக்கி இருக்கோமா அப்படிங்கிற கருத்துக்களும் வைக்கப்படுது. ஒரு முதல் பெண் அதிபர் அமெரிக்காவுக்கு வருவாரா அப்படிங்கிற விஷயங்களும் பார்க்கிறோம். இன்றைய தினம் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் தொடங்கி கபடி வரை பல முக்கிய விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். கவர்னர் மீண்டும் 2வது முறையாக முதல்வரை சென்று நேற்று ஹாஸ்பிட்டலில் சந்தித்திருக்கார் அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் சுமன் ஸ்ரீராமனுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கிலிருந்து விரிவாக விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.